அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கட்டணமில்லா வைஃபை வசதி மற்றும் கோவில் திருப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு ஆகிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவிப்புகளுக்கு பல்வேறு தரப்பினரும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் வைஃபை வசதி கட்டணமில்லாமல் வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் வரவேற்பும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய பேருந்து நிலையம், பெரிய பேருந்து நிலையங்கள், அப்புறம் கல்லூரிகள், அப்புறம் பள்ளிகள், பார்க்கு, இதிலெல்லாம் நாங்கள் ஒய்ஃபை கனெக்ஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கான 5 மண்டலங்கள் ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பரிமாற்றமும் உடனே இப்போ நம்மனா உடனே போய் கம்ப்யூட்டர் சென்டர் தரணும், அது தேவையில்லை. ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கறனால நம்ம அங்கேயே நம்மளோட தேவைகளை நம்ம அதில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வசதியை ஏற்படுத்தி ஆணையிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் பப்ளிக் பிளேசஸில், ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பஸ் ஸ்டாப்பு, அந்த மாதிரி இடத்துலலாம் வைஃபை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொபைல் மூலமாகவே நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்குது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கவர்மெண்ட் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் அறிவிக்கிறாங்க. அதை பற்றி ஏதாச்சும் நான் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரௌசிங் சென்டர் தான் போனோம். அம்மா பார்த்திங்கன்னா இலவச ஒய்ஃபை அறிவிச்சிருக்காங்க. பப்ளிக் பிளேசஸ், பார்க்கு, ஸ்கூல்ஸு, இந்த இடத்துலலாம் அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்ல திட்டம் தான். படிக்கிற பசங்களுக்கெலாம் ஒய்ஃபைன்றது ரொம்ப தேவையானது தான். இதை அறிவித்த தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொது இடங்கள் எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை ஃப்ரீயாக தரதை அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னெல்லாம் படிக்க சொல்ல ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி எல்லாம் படிச்சுன்னு இருப்போம். இப்போ நாங்கள் பார்க்கு, அங்கே பொது இடத்துக்குலாம் போக சொல்லும் அந்த இடத்துலேயே நாங்கள் ஃபோனில் எல்லாமே சர்ச் பண்ணி எல்லாம் படிக்கிற மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வசதியை பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அது பெரிய பெரிய ஊரில் தான் இருக்கும், ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் இதெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து கொடுத்துருக்காங்க அம்மா. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் அம்மாவுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றி. ஆதி திராவிடர் பழங்குடியினர் பகுதிகளில் கோவில் திருப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து உத்தரவிட்டுள்ளதற்கு கோவில் பூசாரிகள் மற்றும் பக்தர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். ஆதி திராவிடர் பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கோயில்களுக்கு 50,000 1 லட்சம் வரையும் கோயில் திருப்பணிக்காக ஒதுக்கியிருக்க தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஆதி திராவிடர் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதிரார் மக்களுக்கும் பழங்குடியினர் மக்களுக்கும் அந்தந்த பகுதியில் உள்ள கோயில்களுக்கு 50,000 கொடுத்ததுக்கு இப்போ 1 லட்சமாக கொடுத்துருக்காங்க. நெஞ்சாக நன்றி தெரிவிக்கிறோம்.